வணக்கம். என் பேர் டாக்டர் ஆர்த்தி. நான் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் பொது மருத்துவம் மற்றும் மாஸ்டர் செக்கப் பார்த்துட்ருக்கேன். இப்போ 40 வயசுக்கு மேலே பொதுவான டெஸ்ட்டுகள், அதாவது ரத்த அணுக்கள், கிட்னிக்கான ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிவருக்கான ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, தைராய்டு, கொலஸ்ட்ரால், சுகர், வயிறுக்கான ஸ்கேன், இருதயத்துக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இந்த மாதிரி பொதுவான டெஸ்ட்டுகள் பண்ணிக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறிய வயதுலேருந்தே சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ 21 வயசு இல்லைன்னா கல்யாணமான பெண்களுக்கு வந்து பேப்ஸ்மியர் டெஸ்டிங் எவ்ரி 3 இயர்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் பேப்ஸ்மியர் வித் ஹெச்பிவி ஸ்க்ரீனிங்கிற பேப்பிலோமா வைரஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு எவ்ரி 5 இயர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் மார்பகத்துக்கான ஸ்க்ரீனிங் வந்து எல்லாருமே 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள் இருக்கிற வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 40 வயசுக்கு மேலான பெண்களுக்கு இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது பிரஸ்ட் மார்பக புற்றுநோய் அந்த மாதிரி மார்பக சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு நம்ம வந்து வருடம் ஒரு முறை இல்லை என்றால் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒன்ஸ் அது வந்து நம்ம மேமோகிராம் ஸ்க்ரீனிங் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா வருஷத்துக்கு ஒருக்கா அல்ட்ராசவுண்டாவது நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க. ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே பிஎஸ்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ப்ராஸ்டேட்டுக்கான ஒரு கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு நம்ம தனியாக பண்ணுறோங்க. அதுவும் இல்லாமல் அல்ட்ராசவுண்ட்லேயும் ப்ராஸ்டேட் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். அப்புறம் நிறைய பேருக்கு இப்போ வந்து குடல் சம்மந்தப்பட்ட புற்றுநோயும் இருக்கிறனால குடலுக்கான மோஷன் அக்கல் பிளட்டு இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பண்ணிக்கலாம். ஒரு 45லேருந்து 50 வயசுக்குள்ளே இந்த ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் ஆகுது. மோஷனில் பிளட் இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட்டு, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா கொலனோஸ்கோப்பி, சிக்மாய்டோஸ்கோப்பி, அந்த மாதிரி கோலான் சம்மந்தப்பட்ட ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, அப்புறம் டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய அந்த கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், இதெல்லாமே வந்து குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக நம்ம ஆம்பளைங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேங்க. இப்போ வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடியது வந்து ஸ்மோக்கிங்க்கு ஈக்குவலாக வந்து நிறைய ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அதாவது 2 மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு சிகரெட் குடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கார்டியாக் ரிஸ்க் அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அதனால் என்னென்னா ஐடி ஜாபோ இந்த மாதிரி உட்காந்தே வேலை செய்கிற ஜாபில் இருக்கவங்க வருஷத்துக்கு ஒருக்கா கொலஸ்ட்ராலு, பிபி, அப்புறம் இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய இந்த லிவரில் கொழுப்பு படிகிற ப்ராப்ளம்ங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபேமிலியிலே இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக 40 இயர்ஸ்க்கு மேலே ஐடி ஜாப்லேயும் இருக்கிறாங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா இந்த கார்டியாக் ஸ்க்ரீனிங்கும் பண்ணிக்கலாங்க. இப்போ சர்க்கரை, பிபிங்கிறது நிறைய பேர் அந்த நம்பர்ஸை ட்ரீட் பண்ணுறது தான் அவங்களோட நினச்சிட்டு இருக்காங்க. பட் சர்க்கரை, பிபிங்கிறது உடல் உறுப்புகள், நிறைய உறுப்புகளை பாதிக்கக்கூடிய வியாதிங்க. சர்க்கரைக்கு வந்து வருடம் ஒரு முறை வந்து கண்ணு ஸ்க்ரீனிங் பண்ணணுங்க. அந்த ஹெச்பிஏஎன்சி லெவல் வந்து 6.5லேருந்து 7க்குள்ளே மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நல்ல கண்ட்ரோலில் வச்சாதான் உறுப்புகள் பாதிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து கண்ணுக்கான ஸ்க்ரீனிங்கு, கிட்னிக்கான ஸ்க்ரீனிங்கு, யூரின் மைக்ரோ ஆல்பமின்னு சொல்லக்கூடிய ஏர்லி கிட்னி ப்ராப்ளம் டிடெக்ஷனுக்கான ஸ்க்ரீனிங்கு, காலுக்கான ஸ்க்ரீனிங்கு, காலில் நரம்பு பாதிப்பு இருக்கா, பல்ஸுகள்லாம் நல்லா இருக்கா, காலில் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஃபுட் கேர் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறோம். இருதயத்துக்கான ஸ்க்ரீனிங் கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணணும். அப்புறம் பிபிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிபினா கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க சுகரை விட. ஆனால் பிபி வந்து உங்களுக்கு வந்து இருதய சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உண்டாக்கும், கண்ணு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமும் உண்டாக்கும். அதனால் கிட்னி, கண்ணு, இருதயத்துக்கான டெஸ்ட் வந்து பிபி இருக்கவங்களும் வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிக்கணுங்க.